தங்கள் உயிரை இயேசுவுக்காக கொடுத்தார். நம் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சுமைகள், எத்தனை மனக்காயங்கள், உறவுகளின் முறிசல்கள், பிரிந்து போன அன்புகள், தொலைந்து போன பொருட்கள், வாழ்க்கையில் வீணாக்கிய நாட்கள், கடமையில் தவறிய சூழ்நிலைகள், குடும்பத்திற்காக அல்ல எனக்காகவே நான் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். எனக்காக என் விருப்பம், என் தேவை என்று சுயநல கோட்டைக்குள் நான் வாழ்ந்து விட்டேன். அனைத்தையும் அன்பர்களே, உங்கள் பகை உணர்ச்சியை, உங்கள் பழிவாங்கும் எண்ணத்தை, குறை சொல்லும் நாவினை இதோ இந்த ஆண்டவரின் பாதத்திலே ஒப்படையுங்கள். அவர் சுகமாக்குவார், அவர் நலம் தருவார், எழுந்து நடை என்று சொல்வார், உயிர் பெற்று வாழ்க என்று சொல்வார். ஆண்டவருடைய அருள் இதோ இந்த இயேசுவின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அவர் என்று நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, என் அன்பனே உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். என் அன்பனே உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நீ எதை சுமை என்று நினைக்கிறாயோ உனக்கு மகிழ்ச்சியை தரும். என்னிடம் ஒப்படைத்து விட்டு என் வார்த்தையை ஏற்று எழுந்து வாழ்க என்று அழைக்கின்றார். அடையாளத்தை தாழ்ந்து பறிந்து ஆராதிப்போம். பழைய குறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலகளாலே மனிதன் இவரை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். தீர்ப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவாறு இருவரிடமும் வருகின்றவரம் தூய ஆவி தானவர்க்குமில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, உடைய பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றேன். உங்களுடன் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் மீட்பின் பயனை இடைவிடாமல் தொடர்ந்து வாழ்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்யும் மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் மறுவாக மாறிய ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நடுவில் வழிவிட்டு